எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 79க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 79க்கான காணொளி. முதல் கேள்வி, கொப்புள காப்பரில் எவ்வளவு சதவீதம் மாசு உள்ளது? கொப்புள காப்பரில் எவ்வளவு சதவீதம் மாசு உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2%. 2%. அடுத்து இரண்டாவது கேள்வி, லாந்தனைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை. லாந்தனைடுகளின் பொதுவான ஆக்சிஜனேற்ற நிலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா +3 தான் லாந்தனைடுகளுக்கான பொதுவான ஆக்சிஜனேற்ற எண். அடுத்தது மூன்றாவது கேள்வி, விந்து செல்லில் ஹைலூரோனிடேஸ் எனும் நொதி சுரக்கும் அக்ரோசோம் எதனுடைய மாறுபாடு? விந்து செல்லில் ஹைலூரோனிடோஸ் எனும் நொதியை சுரக்கும் அக்ரோசோம் எதனுடைய மாறுபாடு? இதுக்கு சரியான விடை கோல்கை உறுப்பு, கோல்கை பாடிஸ். அடுத்து நான்காவது கேள்வி, தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துக்கிறாங்க? கார்பன் தனிமைப்படுத்துதல்ங்கிறது பார்த்தீங்கன்னா இதற்கான எளிய முறை மரங்கள் பராமரித்தலும் புதிதாக தாவரங்களை வளர்ப்பதும் தான். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொள்கின்றன. ஒளிச்சேர்க்கையின் மூலம் கார்பன் டை ஆக்சைடு உடைகின்றன. அவற்றை புது மர பகுதிகளில் சேமிப்பதில்லை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அதாவது 4 மட்டும் தவறானது. 4 மட்டும் தவறானது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு. சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 92% ஹைட்ரஜனும் 7.8% ஹீலியமும் 0.2% இதர வாயுக்கள். சூரியனில் காணப்படும் வாயுக்களின் அளவு எவ்வளவு? 92% ஹைட்ரஜனும் 7.8% ஹீலியமும் 0.2% இதர வாயுக்களும் உள்ளது. அடுத்தது, இந்தியாவில் முக்கிய எரிசக்தி வளம். இந்தியாவில் முக்கிய எரிசக்தி வளம். இதுக்கு சரியான விடை நிலக்கரி. நிலக்கரி. அடுத்து ஏழாவது கேள்வி, இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? இலையுதிர் காடுகள் எந்த பகுதியில் காணப்படுகின்றன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, துணை வெப்ப மண்டலத்திலும் மிதவெப்ப மண்டலத்திலும். துணை வெப்ப மண்டலத்திலும் மிதவெப்ப மண்டலத்திலும். அடுத்தது எட்டாவது கேள்வி, இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம். இந்தியாவின் 7வது ஐந்தாண்டு திட்ட காலம். இதுக்கு சரியான விடை 1985 முதல் 1990 வரை. 7வது ஐந்தாண்டு திட்ட காலம் 1985 முதல் 1990 வரை. இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து இதுவரைக்கும் 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து நடந்திருக்குது. திட்டம் போட்டிருக்காங்க. அதற்குரிய காலங்களும் வந்து இருக்குது. அது வந்து நம்ம காணொலி வாயிலாக வந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் ஏற்கனவே வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 9வது கேள்வி, எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? எந்த ஐந்தாண்டு திட்டம் வளர்ச்சியோடு கூடிய சமுதாய நீதி மற்றும் சமத்துவத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி, 9வது ஐந்தாண்டு திட்டம். 9வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது 10வது கேள்வி,
இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. இங்கிலாந்து வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1694. 1694. அடுத்து 11வது கேள்வி. IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். IMF நிறுவனம் வளரும் நாடுகளுக்கு உதவும் நோக்கத்துடன் அந்நிறுவனங்களுக்கு டேஸ் அளித்து உதவி செய்கிறது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இடர்பாடு மூலதனம். இடர்பாடு மூலதனம். அடுத்தது 12வது கேள்வி. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது எத்தனை மில்லியன் மக்கள் வேலையின்மை இன்றி இருந்தனர்? 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது எத்தனை மில்லியன் மக்கள் வேலையின்றி இருந்தனர்? இதுக்கு சரியான விடை 106 மில்லியன். 106 மில்லியன். அடுத்தது 13வது கேள்வி. மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை. மாநிலங்கள் அவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 உறுப்பினர்கள். அடுத்து 14வது கேள்வி. நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது? நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறை எந்த நாட்டில் பின்பற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை பிரான்ஸ். பிரான்சின் தலைநகர் பாரிஸ். பிரான்சின் தலைநகர் பாரிஸ். அடுத்தது 15வது கேள்வி. உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? உயர் நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதி எத்தனை வயது வரை பதவி வகிப்பார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 62 வயது வரை. 62 வயது வரை. அடுத்தது 16வது கேள்வி. நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? நிதி மசோதாக்களை மாநில அவை எத்தனை நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம்? இதுக்கு சரியான விடை 14 நாட்கள். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று. நிதி மசோதாக்களை மாநில அவை 14 நாட்கள் மட்டும் தாமதப்படுத்தலாம். அடுத்தது 17வது கேள்வி. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரங்கள் யாருக்கு இணையானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு. இந்திய தலைமை தேர்தல் ஆணையரின் அதிகாரம் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையானது. அடுத்து 18வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. அடிப்படை கடமைகள் என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதியாகவோ எப்போதும் இருந்தது. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது. இது இந்திய குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட தவிர்க்க முடியாத ஆணையாகும். இந்த கூற்றுகளில் சரியானது எது? இதுக்கு சரியானது ஆப்ஷன் சி, 2 மட்டும். 2 மட்டும். 1ம் 3ம் தவறு. 2 மட்டும். அதாவது அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது என்பது சரியானது. அடுத்த 19வது. BMR என்பதன் விரிவாக்கம் யாது? ஆங்கிலத்தில் நம்ம கேட்பானா ஃபுல் ஃபார்ம் ஆஃப் BMR. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பசல் மெட்டபாலிக் ரேட். பசல் மெட்டபாலிக் ரேட். அடுத்தது 20வது கேள்வி. பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டில் மோனோகாட்டிலிடனே வகுப்பில் இடம்பெற்றுள்ள வரிசைகள் மற்றும் குடும்பங்களின் எண்ணிக்கை. பெந்தம் மற்றும் ஹூக்கர் வகைப்பாட்டில் மோனோகாட்டிலிடனே வகுப்பில் இடம்பெற்றுள்ள வரிசைகள் மற்றும் குடும்பங்களின் எண்ணிக்கை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 7 வரிசைகள் 34 குடும்பங்கள். 7 வரிசைகள் 34 குடும்பங்கள். 21வது கேள்வி. 1857ஆம் ஆண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழக மாதிரியில் அமைக்கப்பட்டது? 1857ஆம் ஆண்டு மெட்ராஸ்
இதுக்கு சரியான விடை 21வது கேள்வி ஆப்ஷன் ஏ லண்டன் பல்கலைக்கழகம். லண்டன் பல்கலைக்கழகம். அடுத்தது 22வது கேள்வி. 1801ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? 1801ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கு பின்னர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட எத்தனை பேர் தூத்துக்குடிக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? இதுக்கு சரியான விடை 73 பேர். 73 பேர். அடுத்து 23வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்த கேள்வி அடிக்கடி கேட்கறாங்க, ரிப்பீட்டட் கொஸ்டின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்து 24வது கேள்வி. புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? புனித தலமான மதுராவை கஜினி முகமது எந்த ஆண்டு சூறையாடினார்? இதுக்கு சரியான விடை 24வது கேள்விக்கு ஆப்ஷன் சி 1018ஆம் ஆண்டு. முகமது கஜினி இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்துள்ளார்? 17 முறை. அடுத்தது இந்த காணொளியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. சேஷகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து முகலாய படையை தாக்கினார்? சேஷ்டகான் பூனாவில் முகாமிட்டிருந்த போது சிவாஜி, வீர சிவாஜி எத்தனை படை வீரர்களோடு பூனாவினுள் நுழைந்து முகலாய படையை தாக்கினார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 400 படை வீரர்களோடு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 79க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 79க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.